அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற ஆட்சியில் ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த ஆட்சியோட லட்சணம் உங்களுக்கே புரியும். சென்னையில் படிக்க முடியாத இளைஞர்களுக்கு வக்கீல் படிப்பை தொடர்றதுக்கு தன்னால் முடிந்த பொருள் உதவியும் பண உதவியும் செய்து பல நூறு இளைஞர்களை இன்று வக்கீலாக உயர்த்தி அவர்கள் அனைவரும் இன்று பொருளாதாரத்திலும் வாழ்க்கை தரத்திலும் ஓர் நிலைக்கு வருவதற்கு பெரிதும் உதவியவர் சென்னையை சேர்ந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் அன்றைய மாநில தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பட்டப்பகலில் ஒரு தேசிய கட்சி அதனுடைய மாநில தலைவர் பட்டப்பகலில் சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அதற்கு தீர்வு சரியான குற்றவாளியை இன்று வரை கண்டறியவில்லை. அதற்காக அவரது மனைவி சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார். இதில் என்ன தவறு இருக்கிறது? அதற்கு சிபிஐ விசாரணை தரக்கூடாது என்று தமிழக அரசு செல்கிறது என்றால் அப்பொழுது யார் மீது தவறு உள்ளது என்பதை தெள்ளத் தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அதை யார் செய்தார் என்று கண்டிப்பாக அவருக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும். அது அரசோட கடமை. அதை அரசு தடுக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள் யார் மீது தவறு உள்ளது என்று. அடுத்த விஷயம் என்னவென்றால், வேங்கை வயல் வீட்டுக்குள்ளேயே ஆர்ஓ வாட்டர் போட்டு தண்ணி பிடிச்சி குடிக்கிற யாருக்குமே அந்த மக்களோட கஷ்டம் தெரியாது. வேங்கை வயல் நீர் தொட்டியில் மலம் கலந்து அதை அந்த தெரு மக்கள் குடித்து அவர்களுக்கு நோய்வாய்ப்படுகிறார்கள் என்றால், இன்று வரை ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு விஷயத்தை இன்று வரை கண்டுபிடித்து சரியான குற்றவாளியை உங்களால் அடையாளம் காட்ட முடியவில்லை என்றால் யாருக்கு துரோகம் செய்கிறீர்கள்? என்ன அரசியல் செய்கிறீர்கள்? ஆட்சி நடத்தும் நீங்கள் இன்று உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்திருக்க வேண்டுமா இல்லையா? உங்களின் ஆட்சி லட்சணம் இதிலேயே தெரிகிறது. பொதுமக்களுக்கு உதவாத ஆட்சி. 2 மாதத்தில் பொதுமக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். நன்றி.